ஓம் சாந்தி 4/5/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 20/2/2005 மதுபன். மனதார மேரா பாபா என்று சொல்லுங்கள். அனைத்து அழிவற்ற பொக்கிஷங்களின் எஜமானர் ஆகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். இன்று பாக்கியத்தை வழங்கும் வள்ளலான பாப்தாதா தமது அனைத்து குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரத்தின் ரேகை காணப்படுகிறது. ஒவ்வொருவரின் கண்களிலும் ஸ்நேகம் மற்றும் சக்தியின் ரேகைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். வாயில் சிரேஷ்டமான வார்த்தைகளின் இனிமையான வார்த்தைகளின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதழ்களின் மீது இனிமையான புன்முறுவலின் ரேகை ஜொலித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். மனதில் திலாராம் தந்தையின் அன்பில் மூழ்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். கைகளில் சதா அனைத்து பொக்கிஷங்களின் நிரம்பிய நிலையின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். கால்களில் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய சிரேஷ்டமான பாக்கியம் முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. அதுபோல் தனது பாக்கியத்தை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களா? இவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியத்தின் ஆன்மீக போதையை அனுபவம் செய்கிறீர்களா? மனதில் தானாகவே பாடல் ஒலிக்கிறதல்லவா? ஆஹா, என்னுடைய பாக்கியம்! இந்த சங்கம யுகத்தின் பாக்கியம் அழிவற்ற பாக்கியமாகிவிடுகிறது. ஏன்? அழிவற்ற தந்தையின் மூலம் அழிவற்ற பாக்கியம் கிடைத்துள்ளது. ஆனால் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே அதை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். இந்த விசேஷமான சங்கம யுகத்தின் பிராப்தி மிகவும் சிரேஷ்டமானதாகும். ஆக அத்தகைய சிரேஷ்டமான பாக்கியத்தின் அனுபவம் சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதா? அல்லது சிறிது நேரம் உள்ளடங்கி சில நேரம் மட்டும் வெளிப்படையாக உள்ளதா? மேலும் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? இவ்வளவு பெரிய பாக்கியத்தின் பிராப்திக்கான முயற்சி எவ்வளவு சுலபமானதாக ஆகிவிட்டது. மனதால் மட்டும் அறிந்து கொண்டு விட்டீர்கள், நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதிகாரி ஆகிவிட வேண்டும். அதிகாரமும் எவ்வளவு பெரியது யோசித்து பாருங்கள். என்னென்ன கிடைத்தது என்று யாராவது கேட்கிறார்கள். அப்போது என்ன சொல்வீர்கள்? எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டேன். பரமாத்ம பொக்கிஷத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பிராப்தி சொரூபத்தின் அனுபவம் சங்கம யுகத்தில் அனுபவம் செய்துவிட்டீர்களா? அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா? வருங்காலத்தின் விஷயம் வேறு. இந்த சங்கம யுகத்தின் நிலைதான் பிராப்தி சொரூபத்தின் அனுபவம். சங்கம யுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலும் அது இருக்க முடியாது. ஏன்? வருங்கால பிராலப்தம். ஆனால் இந்த புருஷார்த்தத்தின் சிரேஷ்டமான கர்மத்தின் மூலம்தான் வருங்கால பலன் உருவாகிறது. கடைசியில் அனுபவ சொரூபம் ஆகிவிடுவீர்கள் என்று அப்படி கிடையாது. சங்கம யுகத்தின் நீண்ட கால அனுபவம் இது. ஜீவன்முக்து நிலையின் விசேஷமான அனுபவம் இந்த நேரத்தினுடையதாகும். கவலையற்ற மகாராஜா ஆவதன் அனுபவம் இப்போதுதான் செய்ய முடியும். ஆக அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்களா? அல்லது ஏதேனும் கவலை உள்ளதா? யார் கவலையற்ற மகாராஜா ஆகி இருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆகிவிட்டீர்களா? அல்லது ஆகிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்கள் அல்லவா? என்ன கவலை? எப்போது வள்ளலின் குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ கவலை என்ன வேறு இருக்கும்? மேரா பாபா என்று மனதார ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் கவலைகளின் அநேக கூடைகளின் சுமை இறங்கிவிட்டது. சுமை உள்ளதா என்ன?
இயற்கையின் விளையாட்டையும் பார்க்கிறீர்கள். ஆனால் கவலையற்ற மகாராஜாவாகி சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கிறீர்கள். உலகத்தினரோ பயப்படுகிறார்கள், என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று. உங்களுக்கு பயம் உள்ளதா? பயப்படுகிறீர்களா? நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை. எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். ஏன்? திரிகாலதரிசி ஆகி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிறீர்கள். இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது, இதை அறிந்து கொண்டு விட்டீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர் அல்லவா? சங்கம யுகத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? உங்கள் அனைவரின் முன்பு அது தெளிவாக உள்ளது. உங்கள் அனைவரின் முன்பு அது தெளிவாக உள்ளதல்லவா? புது யுகம் வந்தே தீரும். உலகத்தவர் கேட்பார்கள், வருமா வருமா என்று. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது இப்போது வந்தே விட்டது என்று சொல்கிறீர்கள். எனவே என்ன ஆகும் என்ற கேள்வியே இல்லை. பொன் யுகம் என்பது வரத்தான் போகிறது என்று உங்களுக்கு தெரியும். இரவுக்கு பின் இப்போது சங்கமம், அதாவது அதிகாலை வேளை. அமிர்த வேளைக்கு பிறகு பகல் என்பது வந்தே ஆக வேண்டும். யாருக்கெல்லாம் நிச்சயம் உள்ளதோ அவர்கள் கவலையற்று இருப்பார்கள். எந்த ஒரு கவலையும் இருக்காது. கவலையற்றவராகவே இருப்பார்கள். ஏனெனில் உலகத்தை படைப்பவர் மூலம் படைப்பின் தெளிவான ஞானம் கிடைத்துவிட்டது. பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் அனைவருடைய அன்பின், சகயோகத்தின் மற்றும் தொடர்பின் அன்பில் கட்டப்பட்டு அனைவரும் தங்கள் வீடு வந்து சேர்ந்துள்ளனர். அதாவது மதுவனத்துக்கு வந்து சேர்ந்துள்ளனர். பாப்தாதா அனைத்து சிநேகி குழந்தைகளுக்கும், சகயோகி குழந்தைகளுக்கும், தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கும் தங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக தங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துள்ளனர் என்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவின் அன்பு குழந்தைகளை விட அதிகமா அல்லது குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவை விட அதிகமா? யாருடைய அன்பு அதிகம்? உங்களுடையதா, தந்தையுடையதா? யாருடைய அன்பு அதிகம்? உங்களுடையதா, தந்தையுடையதா? பாபா சொல்கிறார், குழந்தைகளுடையது அதிகம். பாருங்கள், குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது. அதனால்தான் எங்கெங்கிருந்தோ இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள்? 50 தேசங்களிலிருந்து வந்துள்ளனர். ஆனால் அனைவரை விட அதிக தூரத்திலிருந்து யார் வந்திருக்கின்றார்? பாப்தாதாவோ பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். அதனுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா என்பது என்ன? அமெரிக்கா தூரமா, பரந்தாமம் தூரமா? அனைவரை காட்டிலும் தூர தேசத்தவர் பாப்தாதா ஆவார். குழந்தைகள் நினைக்கிறார்கள், உடனே பாபா ஆஜராகி விடுகின்றார். இப்போது பாபா குழந்தைகளிடம் எதை விரும்புகின்றார்? பாபா எதை விரும்புகிறார் என்று கேட்கிறார்கள் இல்லையா? அதாவது ஒவ்வொரு குழந்தையும் சுய ராஜ்ய அதிகாரி, ராஜாவாக இருக்க வேண்டும். இப்போது பாப்தாதா இதையே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் விரும்புகின்றார். அனைவருமே ராஜாக்களா? சுயராஜ்ய அதிகாரி ராஜா ஆகியிருக்கிறேன் என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். மிக நன்று. பாப்தாதாவுக்கு குழந்தைகளை பார்த்து அன்பு வருகிறது. 63 பிறவிகள் அதிகம் உழைத்திருக்கிறார்கள் துக்கம், அசாந்தியிலிருந்து விடுபடுவதற்காக. ஆக பாபா இதைத்தான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையும் இப்போது சுய ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். மனம், புத்தி, சமஸ்காரத்தின் எஜமானர் ஆக வேண்டும். ராஜா ஆக வேண்டும். எப்போது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி மனம், புத்தி, சமஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மன இறுக்கமற்ற வாழ்க்கையின் அனுபவம் சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். தந்தை பார்க்கின்றார். சில நேரம் மர்ஜாகி விடவும் செய்கிறது. அதாவது உள்ளடங்கி போகவும் செய்து விடுகிறது. இதை செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு என்று குழந்தைகள் யோசிக்கிறார்கள். என்றாலும் சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. யோசிப்பது என்றால் உள்ளடங்கி இருப்பது, சொரூபத்தில் கொண்டு வருவது என்றால் வெளிப்படையாக எமர்ஜ் ஆவது.
ஆன்மீக உரையாடல் செய்யும்போது பல குழந்தைகள் சொல்கிறார்கள், நேரம் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. பாபா சொல்கிறார், நேரம் என்பது உங்களுடைய படைப்பு, நீங்களோ மாஸ்டர் படைப்பவர் அல்லவா? ஆக மாஸ்டர் படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் செல்வதில்லை. மாஸ்டர் படைப்பவராகிய நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். ஒரு வினாடியில் மனதின் எஜமானராகி மனதுக்கு கட்டளையிட முடியுமா? மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அல்லது முற்றுப்புள்ளி வைத்தால் அது கேள்விக்குறியாகி விடுகிறதா? ஏன், என்ன, எப்படி, இது என்ன, அது என்ன என்பது போல ஆச்சரியத்தின் ஒரு சிறு அளவு கூட இருக்கக்கூடாது. முற்றுப்புள்ளி. ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆகிவிடுங்கள், புள்ளி ஆகிவிடுங்கள். வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஒரு சொல்லை மட்டும் அபியாசத்தில் கொண்டு வாருங்கள். பாயிண்ட், புள்ளி. புள்ளி சொரூபம் ஆக வேண்டும். வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மற்றும் என்ன மகா வாக்கியம் கேட்கிறீர்களோ அந்த பாயிண்ட்டுகளை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பாயிண்டை நினைவு வையுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள், புள்ளி ஆகிவிடுங்கள். இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் இடையிடையில் செய்யுங்கள். எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இதை செய்து பாருங்கள். ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆக முடியுமா? புள்ளி ஆக முடியுமா? ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? எப்போது இந்த அபியாசத்தை அடிக்கடி செய்வீர்களோ அப்போதுதான் வரவிருக்கும் கடைசி சமயத்தில் முழு பாயிண்ட்டுகளையும் பெற முடியும். பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள். இதுதான் பரமாத்மா தரும் படிப்பாகும். இதுதான் பரமாத்மாவின் வளர்ப்பும் ஆகும். ஆக யாரெல்லாம் முதல் தடவை வந்திருக்கிறீர்களோ கை உயர்த்துங்கள். நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், நல்வரவு. எப்படி இப்போது முதல் தடவை வந்திருக்கிறீர்களோ அப்போது முதல் நம்பரும் பெற வேண்டும். வாய்ப்பு உள்ளது. டிராமாவில் இந்த வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட். கடைசியில் வந்தாலும் வேகமாக சென்று நீங்கள் முதலில் வர முடியும். பாப்தாதா சொல்கின்றார், எந்த குழந்தைகள் சிநேகியாக, சகயோகியாக பாபாவின் காரியத்தில் அன்போடு உதவி செய்கிறார்களோ அவர்கள் சகஜ யோகி ஆகக்கூடிய தகுதி உள்ளவர் ஆவார்கள். தைரியம் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் சுலபமாக யோகி ஆகி மற்றவர்களுக்கும் கூட சகஜ யோகத்தின் செய்தி கொடுப்பவராகி செய்தியை தர முடியும். மெசேஜ் கொடுப்பது, செய்தி அளிப்பது என்றால் இறை தூதுவர் ஆவது ஆகும். ஆத்மாக்களை துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஏனெனில் எப்படியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் அல்லவா? ஆக தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இறை செய்தியை கொடுக்க வேண்டும். அதாவது அவர்களை துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இதற்கான ஆசீர்வாதங்கள் அதிகம் கிடைக்கின்றன. எந்த ஒரு ஆத்மாவையும் துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலையிலிருந்து விடுவிப்பதற்கான ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றன. மேலும் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் அத்தீந்திரிய சுகம், உள்ளார்ந்த குஷியின் ஃபீலிங் நிறைய வருகிறது. ஏனென்றால் குஷியை பகிர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? குஷியை பகிர்ந்தளிப்பதன் மூலம் குஷி அதிகரிக்கிறது. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா? விசேஷமாக பாப்தாதா விருந்தாளிகளிடம் இல்லை, அதிகாரிகளிடம் கேட்கின்றார். தன்னை விருந்தாளி என்று புரிந்து கொள்ளக்கூடாது, அதிகாரி ஆவீர்கள். ஆக அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா? இங்கே வந்திருக்கும் நீங்கள் விருந்தாளிகள் இல்லை, மகான் ஆகி மகான் ஆகப் போகிறவர்கள். எனவே அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு குஷியை பகிர்ந்து அளிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது அதிகரிக்கும். சரி, பாப்தாதா எப்போதும் டீச்சர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், டீச்சர்கள் என்றால் அவர்களின் தோற்றத்தின் மூலம், ஃபீச்சர்ஸ் மூலம் வருங்காலம், ஃப்யூச்சர் காணப்பட வேண்டும். அத்தகைய டீச்சர்கள் தாம் அல்லவா? நல்லது. இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருந்தாலும் சரி, அனைவரும் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள், நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர் ஆவீர்கள். நல்லது.
நாலாபுறத்திலும் உள்ள சாகார ரூபத்தில் முன்னால் அமர்ந்திருந்தாலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மனதால் அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் அத்தகைய சதா சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு சதா நிமித்தமாகி படைப்பின் காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேறி செல்லக்கூடிய தைரியசாலி குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய உலகத்தின் மிக பல மடங்கு செல்வந்தர்களாகிய நிரம்பிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். பின்னர் தனிப்பட்ட சந்திப்பில் அனைவரும் ஹோலி மற்றும் ஹாப்பி அன்னப்பறவைகளாக இருக்கிறீர்கள். புனிதமான மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அன்னப்பறவைகளாக இருக்கிறீர்கள். அன்னப்பறவையிடம் நிர்ணயம் செய்யும் சக்தி அதிகமாக உள்ளது. நீங்களும் புனிதமான மகிழ்ச்சியான அன்னப்பறவைகள், வீணானவற்றை முடித்து விடுபவர்கள், சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குபவர்கள். இப்போது ஒருபோதும் துக்கத்தை தன்னிடம் வரவிடக்கூடாது. துக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே சுகமாக இருக்க வேண்டும், சுகம் அளிக்க வேண்டும். இங்கிருந்து என்ன சுகம் கிடைத்ததோ அதை சேமித்து வைக்க வேண்டும். எப்போதாவது எது நடந்தாலும் சரி, பாபா, இனிமையான பாபா, துக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா என்று சொல்லுங்கள். தன்னிடம் அதை வைத்து கொள்ள வேண்டாம். கெட்ட பொருளை வைத்து கொள்வார்களா என்ன? எனவே துக்கத்தை வெளியேற்றி விடுங்கள், சுகமாக இருங்கள். வரதானம்: நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் முன்னேறும் கலையின் அனுபவத்தை செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம்: நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருக்குமென்றால் ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்குமானால் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சேவை என்பது வாழ்க்கையின் ஓர் அங்கமாக ஆகிவிடும். எப்படி சரீரத்தில் அனைத்து அங்கங்களும் அவசியமாக உள்ளனவோ அதுபோல பிராமண வாழ்க்கையின் விசேஷமான அங்கம் சேவையே ஆகும். அதிகமான சேவைக்கான வாய்ப்புகள் கிடைப்பது, சேவை ஸ்தானங்கள் கிடைப்பது, சேவைக்கான குழு கிடைப்பது, இதுவும் கூட பாக்கியத்தின் அடையாளமே ஆகும். அந்த மாதிரி சேவைக்கான பொன்னான வாய்ப்பை பெறுபவர்கள் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். அந்த மாதிரி சேவைக்கான பொன்னான வாய்ப்பை பெறுபவர்கள்தான் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன்: பரமாத்ம அன்பின் பாலனையின் ஸ்வரூபம் சகஜ யோகி வாழ்க்கை ஆகும். நல்லது. அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுடைய அனைத்திலும் பெரிய அலங்காரம் ஆகும். முழுமையான தூய்மை உங்கள் வாழ்க்கையின் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய ஆஸ்தி, ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி, ப்ராப்பர்ட்டி, ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். இதை தாரணை செய்து எவர் ரெடியாக சதா தயாராக ஆகிவிட்டீர்கள் என்றால் இயற்கை தனது வேலையை ஆரம்பித்துவிடும். தூய்மையின் பர்சனாலிட்டியால் நிரம்ப பெற்ற ராயல் ஆத்மாக்கள் பண்பாட்டின் தேவி என்று அழைக்கப்படுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.